அநேகம் பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, காதல் என்பது காமம் சார்ந்து இருக்கக்கூடியதா, காதல் சார்ந்து இருக்கக்கூடியதா, உடல் சார்ந்து இருக்கக்கூடியதா, மனம் சார்ந்து இருக்கக்கூடியதா என்று பலவிதமான கேள்விகள் இருந்து கொண்டே இருக்கிறது. காதல் என்பது என்ன அப்படின்னா, பேரன்பு பிரவாகம் எடுக்கக்கூடிய ஒரு அன்கண்டிஷனபிள், எந்த நிபந்தனையும் மற்ற ஒரு அர்ப்பணிப்பு தான் காதல். வேறு எதுவுமே இல்லை. இதில் உடல் சார்ந்ததும் உள்ளம் சார்ந்ததும் இணைந்து இசைந்து ஒரு உறவில் திளைத்திருப்பது தான் உண்மையான காதல். அதுதான் ஆண் பெண்குள்ள ஒரு தாம்பத்தியங்கிறது. அப்போ பொதுப்படையாக காதல் என்பது பல உயிர்கள் மீது பேரன்பு கொண்ட ஒரு கருணையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு தாயின் அன்பு கொண்ட ஒரு பெரும் பிரவாகத்தின் அன்பின் ஒரு அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒரு உலகத்தின் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச தன்மையின் ஒரு சொரூபம்தான் இந்த காதல். அதுதான் விஷயம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை மட்டும் கிடையாதுங்க. எல்லா காலங்களிலுமே காதல் என்பதும் காமம் என்பதும் இரண்டர கலந்து அதனுடைய வீரியம் எது பெருசு எது தாழ்ந்தது என்ற சூழ்நிலை கருதி அது அதன் போக்கில் பார்க்கப்பட்டது. அவரவர்கள் பார்வைக்கு இது விமர்சனங்களாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அவ்வளோதான் விஷயம். ஆனால் அது அதுவாகத்தான் இருக்கிறது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பார்க்குறவங்கிற பார்வையிலையும் அவர்கள் அனுபவத்து ரீதியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய கருத்தியல் சார்புலையும் தான் இதனுடைய தன்மையும் அதனுடைய உண்மையும் அதனுடைய பார்வையும் மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் உண்மை தன்மையில் காதல் என்பது காதல் மட்டும்தான், காமம் என்பது காமம் மட்டும்தான். உடல் தேவைக்காக ஒரு இடம் நீங்கள் சென்றீங்கன்னா அங்கே காதல் இருக்காது. எப்படி இருக்கும்? அந்த தேவை முடிந்து அங்கே நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. இவ்வளவுதான். இந்த சார்பு நிலை உறவுகள் தான் இன்றைக்கி அதிகமாகிவிட்டது என்று ஒரு சமூகத்தில் பெரிய ஒரு பிரச்சாரமாகவே இருக்கிறது. இது எல்லா காலங்களிலும் எல்லா சூழல்களிலுமே இருந்திருக்கிறது. ஆதி காலம் தொட்டே இது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் உடல் தேவைகள் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு விஷயங்களில் காதலுடன் இயந்து இருப்பது திருமணம் என்ற பந்தத்தை ஒரு கலாச்சாரமாக உருவாக்கினார்கள். அது இல்லாத பொழுது அதனுடைய உடல் தேவைகளும் அந்த தேவைகளில் அவர்களுக்குள்ளார்ந்த ஒரு உடல் சார்ந்த தாண்டி ஒரு காதல் என்ற ஒரு புணர்ச்சியில் அவர்கள் மகிழ்ச்சியில் திளைத்த பொழுது ஒருவர் சார்ந்து இயங்க வேண்டும் என்ற அந்த கூட்டு குடும்பமாக அவர்கள் வாழ ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அவர்களுக்குள்ளார்ந்த ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. என்னென்றால், உனக்கு நீ எனக்கு நான் என்றது. இதை தவறாமல் அவர்கள் கடைபிடித்தார்கள். காட்டில் வாழ்ந்தாலும் வேட்டையாடி அவர்கள் வாழ்ந்தாலும் இதனுடைய அடிப்படையில் அவர்கள் எந்த ஒரு திருமண பந்தத்தையும் நிர்பந்தத்தையும் வைக்காமலேயே அவர்களுக்குள்ள ஒரு உறவை அற்புதமாக அவர்கள் பேணி காத்தார்கள். அப்படியான மனித சமூகத்திலிருந்து வந்த இந்த மனிதன் அதற்கு பிறகான ஒரு கட்டமைப்பில் தனக்கானது என்ற உரிமையை கொண்டாடுவதற்கு ஒரு கலாச்சார ரீதியாக வாழ்வியல் ஒரு அடையாளமாக திருமண பந்தத்தை அவன் ஏற்படுத்தினான். அந்த திருமண பந்தத்தில் இசைந்து வாழக்கூடிய தம்பதிகளாக இன்று வரைக்கும் கணவன் மனைவியான உறவு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதில் அற்புதங்களும் சில அற்பங்களும் சில அன்புகளும் சில குரூரங்களும் அரங்கேறி கொண்டு இருப்பது எதனால் அப்படின்னா, புரிதல் இல்லாமல் தாங்க. உண்மையின் அந்த நோக்கத்தின் அதன் மையத்திலிருந்து அதை சார்பு நிலையிலிருந்து அதனுடைய விழிப்பிலிருந்து நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள் என்றால் எதை நோக்கியும் உங்களுடைய சிந்தனை சிதறாமல் அதற்குள் மட்டும்தான் இருக்கும். ஏனென்றால் இது அன்கண்டிஷனபிள் லவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நிர்பந்தமற்ற நிபந்தனைகளற்ற காதலாக இருந்தால் மட்டும்தான் அது காதல் என்ற ஒரு அடிப்படையில் அது உன்னதத்தை அடைகிறது. அந்த உன்னதத்திற்கான தம்பதிகளாக யார் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் மிகச்சிறந்த தம்பதிகளாக காலம் கடந்தும் நிற்கக்கூடிய அந்த வாழ்வியலில் அவர்களுடைய வம்சாவளி தலைமுறைகளையும் அவர்கள் அற்புதமாக வளர்த்து செல்கிறார்கள். அதன் அடிப்படையில் வளரக்கூடிய அந்த வம்சங்கள் அதனுடைய தலைமுறை குழந்தைகள் அற்புதமாக கலாச்சார ரீதியாகவும் உணர்வாகவும் உள்ளார்ந்த குடும்ப அமைப்புக்குள்ளிருந்து சிதறாமல் வாழ்கிறார்கள். இந்த முன்னெடுப்பது தான் அவர்களுடைய சமூக கடமையாகவே இருந்திருக்கிறது. கணவன் பல வருடங்கள் கப்பல் வியாபாரத்துக்கு போயிடுவார். கப்பலில் அவர் எத்தனையோ தொழில்கள் இருக்கிறது. கப்பல் வியாபாரினா முதலாளியாக மட்டும் கிடையாது. அதில் லோடு ஏற்றணும், மூட்டை சுமக்கணும், கப்பல்களுக்கு பணி செய்யக்கூடிய எத்தனையோ சிப்பந்திகளாகவும் அவர்கள் போயிருக்கிறார்கள். ஆனால் போய் வரும் பொழுதான வருடங்கள் காண எண்ணிலடங்காதது. அத்தனை வருடங்கள்
4-5 வருடங்கள் 7 வருடங்களாக இருக்கக்கூடிய சூழல் கூட ஏற்பட்டிருக்கிறது. கைக்குழந்தையாக இருந்த குழந்தை அப்பாவை கண்டு அரண்டு போய்விடும். மற்றபடியான ஒரு காலத்தில் எல்லாம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் வெளிநாடுகளில் போய் பொருளீட்டக்கூடிய சகோதரர்கள் தன்னுடைய குடும்பத்தை நம்பிக்கையுடன் விட்டுச் செல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த தம்பதிகளுக்கான புரிதலான காதல் தாங்க. இதை மீறி அந்த உடல் சுகம் என்பது இவர்களை கேள்வி எழுப்பும் பொழுதெல்லாம் அந்த கேள்வியிலிருந்து இவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு ஆயுதமாக இருப்பது என்ன அப்படின்னா, காரணியாக இருப்பது என்ன என்பது அந்த பேரன்பு தாங்க. பேரன்பை நீங்கள் விதைத்து விட்டு போனீர்கள் என்றால் உங்கள் பயிரை யாரும் எதுவும் தீண்டாது, எதுவும் மேய்ந்து விடாது. ஏனென்றால் இது பேரன்பு என்ற ஒரு வளையத்திற்குள்ளும் பாதுகாப்பிற்குள்ளும் வேலிக்குள்ளும் இருப்பதனால் அது கட்டுப்பாடுடன் தன் சுயத்தின் கட்டுப்பாடுடன் இயங்கக்கூடிய ஒரு வேலியை அமைத்து கொண்டு வாழ்கின்ற தன்மைதான் பெண்களுடைய கற்பு என்பது. கற்பு என்பது உடல் சார்ந்தது கிடையாதுங்க, உள்ளம் சார்ந்தது, உள்ளத்தின் உண்மையை சார்ந்தது. அந்த உண்மைக்கு உண்மையாக இருக்கக்கூடிய பேரன்பின் ஒரு நன்றிக்கடன் அது. அந்த நன்றிக்கடனுக்கான ஒரு விதையை ஆண்கள் தான் விதைக்க வேண்டும். ஆண்களிடமிருந்தான் இந்த சமூகத்தின் புறவெளியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்டமைப்புகளிலும் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது தீயது அனைத்துமே இங்கு வகுக்கப்படுவதும் உருவாக்கப்படுவதும் செயல்பட்டு கொண்டு அதனுடன் போக்கில் இந்த சமூகத்தை நல்வழிப்படுத்துவதும் சீரழிப்பதுமான அனைத்து விஷயங்களும் ஆண்களிடமிருந்தே புறப்படுகிறது. என்னங்க ஆம்பளையும் மட்டுமா பொறுப்பு, எப்போ பார்த்தாலுமே எங்களையே ப்ளேம் பண்ணுறீங்களே அப்படின்னு கமாண்ட்லேயும் கூட நிறைய சகோதரர்கள் சொன்னார்கள். நான் அப்படியெல்லாம் பொதுப்படையாக ஆண்களை நான் குறிவைத்து அப்படியெல்லாம் நான் சொல்வது கிடையாது. ஆனால் சமூகத்தில் நடப்பதற்கான பொறுப்பேற்கக்கூடிய அந்த கட்டமைப்பு ஆண்களிடம் இருக்கிறது. பெண்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆணுக்கு அந்த பெண்ணை கட்டமைப்புடன் வாழ வைக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கான எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய அத்துணை தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பொறுப்பும் இருக்கிறது அல்லவா. கட்டளையிட மட்டும் நம்ம இருக்கலைங்க, அந்த பொறுப்பையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொறுப்பிலிருந்து தவறி கட்டளைகளை மட்டும் தலைமையில தூக்கி வச்சுட்டு கலாச்சார சீரழிவு என்று கூவிக்கொண்டு பெண்களை அவாண்டமாகவும் அவதூறாகவும் பெண்களுடைய வாழ்க்கை சீரழிவு நோக்கி நகர்த்துவதாகவும் இருக்கக்கூடிய ஆண்களை பற்றி தான் நான் பதிவிடுகிறேன். அதுவும் அடியேன் படித்து விடுவது என்ன என்றெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழலில் தவறிப்போகக்கூடிய நிலை வந்தாலும் இதை பார்த்து ஒரு மனிதன் தன்னுடைய மனசை மாற்றிக்கொண்டால் அது பேரற்புதத்தின் இந்த மெய்யான இந்த சூழ்நிலையில் வாழக்கூடிய தன்மையின் இறைநிலையை அடையக்கூடிய ஞானத்தின் ஒரு சொரூபமுத்திற்கு கிடைத்த ஒரு அற்புதமாகத்தான் நம்ம கருதுகிறோம். அதனால தான் நம்ம இன்றைக்குமே அந்த பதிவில் மனித உறவுகள், மனித தன்மையில் நடக்கக்கூடிய எண்ணங்கள், அதனுடைய சிந்தனைகள், அதை சார்ந்த இயங்கக்கூடிய செயல்கள், கர்ம வினைகள், அதற்கான எதிர்வினை, அந்த எதிர்வினைக்கான விதி என்று மாறக்கூடிய சூழல், இதெல்லாமே இதனிலிருந்து தொடங்குகிறது என்றால் எண்ணங்களிலிருந்து தொடங்குகிறது என்று நாம் சொல்கிறோம். அதனால் எண்ணங்களை செப்பனிடுங்கள், வாழ்க்கையை அற்புதமான ஒரு கட்டமைப்பு கொண்டு வாங்க. நம்பிக்கையுள்ள உறவுகளை நம்பிக்கையுடன் மேலும் அதற்கான நம்பிக்கை கொடுங்கள். நம்பிக்கை என்பது எதுவுமே கிடையாதுங்க, எந்த நிர்பந்தமும் இல்லாத ஒரு பேரன்பு. அந்த பேரன்புக்குள் இருப்பது பெரும் நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்குள் இருப்பது வாழ்வியலுக்கான நீண்ட பயணத்திற்கான ஒரு பொறுமை. ஆக காதலும் பொறுமையும் நம்பிக்கையும் இணைந்து இயைந்து இசைந்து காதலுடன் சேர்ந்து இரு உடல்கள் ஒன்று சேரும் பொழுது அந்த இடத்தில் காமம் தூர நின்று இருக்கக்கூடியதாகவும் காதல் மேலோங்கி இருக்கக்கூடியதாகவும் கருதப்படுகிறது. இதுதான் இதனுடைய உண்மைத்தன்மை. குருவே சரணம், தாய் மாசாணியை போற்றி போற்றி.